நவீன் என்ன பண்ணுற? டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் பண்ணிகிட்டு இருக்கு போல். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் உனக்கு டின்னரா? இதில் என்னெல்லாம் போட்டிருக்க கொஞ்சம் சொல்ல. என்னெல்லாம் போட்டிருக்க இதில்? வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சிக்கன். அப்புறம் அவ்வளோதான். காரத்துக்கு மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூளா? இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்க. அப்புறம் சிக்கன் வந்து பொரிச்சிட்டியா? பொரிச்சு வெட்டி போட்டியா? அதில் செம்மையாக இருக்குமா? அம்மா கொஞ்சம் கொடுப்பியா? பார்க்குறியா? வேறு லெவலில் வந்திருக்கே. இது பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது எனக்கு. வேறு லெவல் நவீன். எப்படி இந்த டிஷ்ஷை நீ கற்றுக்கணும் நவீன்? எனக்கு சொல்லணும். நீ எப்படி கற்றுக்கின இந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்கிறியா? ஓ, டயட்டில் இருக்கீங்களா? டயட்டுக்கோசம் இதை சாப்பிட்றீங்களா? சரி, உங்களுக்கு ப்ரெட்டு எதுக்கு? ப்ரெட்டு எதுக்கு? இப்போ ப்ரெட்டு வேறு பொரிக்கணுமா அடுத்தது? அதை வச்சு என்ன பண்ணணும்? உள்ள வைப்பியா ஸ்டப்பிங் மாதிரியே? ஓ, பண்ணு பண்ணு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலை, அரிஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டோம். இதுக்கப்புறம் சமைக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா கறி குருமா வைக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து குருமா வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சட்னி ஒன்று அரைக்கணும். பாருங்கள் பையன் சாப்பிட்டுருக்கான். நவீன் நல்லா இருக்கா? நண்பர்களே, பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நல்ல கண்டென்ட் வரும். ஓகே, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். நான் குருமா வைக்கணும், தோசை ஊற்றணும், அப்பாவுக்கு சட்னி அரைக்கணும். நவீன் லைக் போட சொல்ல நண்பர்கள்கிட்ட. லைக் போட்டுருங்க. குருமா நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தோசை தான் சுடணும், சுட்டு சாப்பிட்ணும். இன்னும் காலையிலேருந்து நான் சாப்பிடல. காலையில் 12:30 மணிக்கு ஒரு 3 தோசை சாப்பிட்டேன். அதோடு தான் இருக்கேன் நண்பர்களே. பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்டுக்க. இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நண்பர்களே. ரொம்ப பசியோடு இருக்கேன். கேடிவியில் வந்து முத்துக்கு முத்தாக படம் போயிட்டுருக்கு நண்பர்களே. எனக்கு இந்த படம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்டு வச்சா காப்பிரைட் ஆகிடும். அதனால தான் நான் சவுண்டு வைக்காமல் உங்ககிட்ட சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொருளுடா? என்ன பொருள் வந்திருக்குன்னு தெரியாமையே நம்ம பார்த்துட்ருக்கோம். யார் அவங்க அப்பா ஆர்டர் பண்ணாரா? ஏய், என்னடா அதே வந்திருக்கு? அதேதான் உங்க அப்பா வேற ஆர்டர் பண்ணியிருக்காரு. என்னடா நடக்குதுங்க? இதெல்லாம் எப்போ ஆர்டர் பண்ணாரு நம்ம கிட்ட கேட்காம? அதெல்லாம் பண்ணுவாரு. கறி குருமா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்ல கண்டென்ட் வர மிஸ் பண்ணாத பாருங்கள் நண்பர்கள். மறந்துடாமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் போட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க.